ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஜிமெயிலில் அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் இஸ் ஃபுல் இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் காமிச்சுன்னா, ஸோ இது எதனால் காமிக்குது, ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் இஸ் ஃபுல் அப்படின்னு காமிச்சிட்டு கீழே கெட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா, அதாவது உங்களுடைய ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் 15 ஜிபி யூஸ், அதாவது ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு 15 ஜிபி தான் தருவாங்க. ஸோ அந்த 15 ஜிபியும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் மெயிலில். ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே 15 ஜிபியும் ஃபுல்லானதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வராது. ஸோ அப்படின்னா ஒன்று நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணி க்ளீன் பண்ணணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்டோரேஜ், ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நிறுவனங்களில் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே முக்கியமான மெயில்ஸ் தான் வந்துட்டுருக்கும். ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் ஸ்டோரேஜ் வாங்குவாங்க. கெஸ்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கேட்ட மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜை வாங்கிக்கலாம். இல்லை நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனா க்ளீன் அப்புங்கிற ஸ்பேஸுங்கிறத கொடுத்து பழைய மெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணி விட்டுலாம். ஸோ கெட் ஸ்டோரேஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா வந்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு மந்த்லி வந்து 100 ஜிபிக்கு 130 ரூபா வச்சு பண்ணுவாங்க. இதுவே ஆனுவல்னா பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆனுவல் 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிபி பார்த்தீங்கன்னா 1300 கொடுத்துருக்காங்க. இதே 200 ஜிபி 1 இயருக்கு அவ்வளோ எக்கச்சக்கமான மெயின்ஸ் உங்களுக்கு குமிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த 200 ஜிபிக்கு 200 ஜிபி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிபி இப்போ எப்படியும் 3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஓரளவுக்கு பேசிக்கான ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 100 ஜிபியே போதும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 1 இயர், ஏன்னா 1 இயருக்கு வாங்கினீங்கன்னா 1 இயர் வரைக்கும் தான் அது செல்லுபடியாகும். அடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியான்னு காமிக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி உங்களுடைய கார்டை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஆட் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட் இதில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணி கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் பேமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி உங்களோட ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்து பல இது மாதிரி ஸ்டோரேஜ் வந்துடும். உங்களுக்கு மெயில் ஏதாவது ஸ்டக் ஆகிதுன்னா வந்துடும். ஸோ இல்லை எனக்கு பேமெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் எனக்கு ஃப்ரீயாக தான் பண்ணணும்னா நீங்கள் க்ளீனப் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ, ஸோ எதெல்லாம் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த பழைய மெயில்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மேலே நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.